பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். பல காரியங்களை குறித்து பேசி வருகிறேன். இப்போவும் உங்களோட ஒரு காரியத்தை நான் பேச போகிறேன். அதற்கு ஆதாரமாக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை, 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்குவீங்களா? மிக அழகாக நீங்கள் எல்லாம் திருப்பி பல காரியத்தை தியானித்து வருகிறோம். நீங்கள் எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் ஒரு பாட்டை பாட போகிறோம். எப்பவும் போல திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளையினா, உமக்காய் படருகின்ற கொடியினாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளையினாங்கள், உமக்காய் படருகின்ற கொடியினாங்கள், திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும், வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, ஐயா. வாழ்வில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், வேதத்தை எழுதுகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம், நாங்கள் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்தோம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் இல்லைனா, உமக்காய் படருகின்ற கொடியினார், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை, உமக்காய் படருகின்ற கொடியினார்கள். வாசிக்கலாமா? எசேக்கியேல் 17:22. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து. ஐயா, இதனுடைய சத்தியம் கொஞ்சம் ஆழமானது. ஏன்னா அந்த கேதுரு மரத்தில் 2 விதமான மரம் உண்டு. நாட்டு ஒலிவ மரத்துலேயும் உண்டு. இந்த ஒலிவ மரத்திலே 2 ஒலிவ மரம், நாட்டு ஒலிவ மரம், காட்டு ஒலிவ மரம்னு உண்டு. இந்த காட்டு ஒலிவ மரத்தை கொண்டு வந்து நல்ல ஒலிவ மரத்தோட இணைச்சா அந்த சாரம் இறங்குமா? இங்க எழுதுறாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதுறாரு பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து, கேதுருவினுடைய நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதன் நடுவே அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில், கொழுந்துகளில் இளசானதை ஒன்றை கொய்து, அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். அல்லேலூயா. நீயும் நானும் அந்த பர்வதத்தை தான் நோக்கி பார்க்கணும். ஏன்னா நம்ம பாடுறோம், என்ன வரும், எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நிராக கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை, எனக்கொத்தாசை, எனக்கொத்தாசை
பர்வதம் மேலாக கண்களை ஏறெடுப்பே. வானத்தையும் பூமியையும், வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஆசை வரும் பர்வதம் மேலாக கண்களை ஏறெடுப்பே. காலை தண்ண அடவிட்டா இன்னை காக்கிறவங்க, காலை தண்ண அடவிட்டா உன்னை காக்கிறவங்க. பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனை ஆதரிப்பா. எனக்கு தாசை வரும் பர்வதம் மேலாக கண்களை ஏறெடுப்பே. உள்வல பக்கமாக கர்த்தர் நிழலாகினார். உள்வல பக்கமாக கர்த்தர் நிழலாகினார். பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனை ஆதரிப்பார். பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனை ஆதரிப்பார். எனக்கு அன்பாளே, உன்னதத்தில், அதனால்தான் நான் பாடுற உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஏன் தெரியுமா? அந்த கிளையோட கொண்டு இதை ஒட்டி உன்னதத்தில் வச்சுட்டா அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன் நமக்குள்ளே வந்துடும். அன்பு, பொறுமை, சமாதானம், மனதிருக்கும் எல்லாம் அப்போ தான் நமக்குள்ளே வரும். நமக்குள்ளே இருக்க குப்பையெல்லாம் போகும். மார்க் 7:20 வாசிக்கிறபடி எத்தனை குப்பை இருக்குது. பொல்லாத சிந்தனைகள், காம விகாரம், வன்கண், தூஷணம், மதிகேடு, பொறாமை, நிறைய காரியங்கள் எழுதி வச்சிருக்காரு. இத்தனை குப்பை அப்போ தான் நம்மளை விட்டு போகும். ஏன்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படி தரிசிக்கணும், இருதயத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் போகணும்ல. நம்ம கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அந்த சாரம் நமக்குள்ளே இறங்கிடும். எனக்கு அன்பானுளே, மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். நான் உன்னதத்தில் கொண்டு வைப்பேன்ப்பா. உன்னை என்னை எங்கே கொண்டு வைக்கணும்? ஏன்னா ஒருத்தன் சொன்னான், எலியாவை திடீர்னு ஐயா காணாமல் போயிடுவார். உபதியா போய் நீ போய் ஆகாவுக்கு என்னை காட்ட சொல்லு, நீ போய் ஆகாவுக்கு அனுப்பினா. ஐயா தேவன் நம்ம தூக்கிட்டு போய் எங்கேயாவது உன்னதத்தில் வச்சுருவார். நான் எங்கே போய் தருது? ஆகாவிட்ட நான் குற்றமுள்ள நான் காணப்படுவேனேனா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானுளே, அநேக நேரங்களில் நாம் எந்த மரமாக இருக்கிறோம்? கேதுரு. இந்த கேதுரு மரம் எங்கே இருக்கும்? இங்கே பார்க்கிறோம் ஒலிவ மரம் கிருபையை சார்ந்திருக்கும். இங்கே என்ன மரத்தை சொல்கிறாரு? கேதுரு மரத்தை. இந்த கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் தாவீது இருக்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு. திருப்புங்க பார்க்கலாம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆவது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. ராஜாவாகிய தாவீதை ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி, ஏன்னா அவன் சொன்னான்ல, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி, என் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி, சுக தைலங்கள் கொண்டு சேர்த்து சுகமாய் அபிஷேகம் செய்வார். சுக தைலங்கள் கொண்டு சேர்த்து சுகமாய் அபிஷேகம் செய்வார். கர்த்தரின் மீட்பராய்
இருக்கின்ற தாழ்வடையே கர்த்தரின் மீட்பராய் இருக்கின்ற தாழ்வடையே. எங்கள் ஆத்தும நிரம்பிடும் வண்ணம் அவர் அன்பின் வழி நடப்பார். எங்கள் ஆத்தும நிரம்பிடும் வண்ணம் அவர் அன்பின் வழி நடப்பார். மரணம் என்று ஓடிடும் வேளை இயேசுவே என்னோடிருப்பார். மரணம் என்று ஓடிடும் வேளை இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தரின் மீட்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே கர்த்தரின் மீட்பராய் இருக்கின்றார் தாழ்வடையே. என்ன ராஜாவை சுற்றியிருந்த சத்துருக்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அப்பதான் யோசிக்கிறான் உட்காந்து. ஏன்னா ஓடி 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 சகலுக்கு பயந்து எங்கே போனாலும் என்கேதிக்கு போனாலும் அங்கேயே வந்துடுவான். கெஷிமானு போனால் அங்கேயே வந்து நின்றுவான். எல்லா இடத்துலையும் ஓடி ஒரு தெள்ளு பூச்சியை போல துரத்தி இப்போ எல்லா சத்துருக்கும் நீங்களாக்கி இளைப்பார பண்ணின போது அவன் மனசில் வருது. என்ன வருது பாருங்க. அவன் தன் வீட்டிலே தன்னுடைய வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட இந்த வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது. கேதுரு மரத்தினுடைய பலன் நமக்கு எவ்வளவு விலைன்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச தேக்கு வெந்தேக்கு தான் தெரியும். கேதுரு மரத்தை சாலமோன் எங்கெல்லாம் இருந்து ஈரான்ல இருந்து என்ன செய்தான் வாங்கினான். எனக்கு அவர்களை இங்கே உட்கார்ந்துருக்கான். வீடே அவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி நீர் போய் உம்முடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். ஆனா தாவீதால கட்ட முடிஞ்சா? 1 நாளாக 29:12 1 நாளாக 29ஆம் அதிகாரம் முழுவதுமே அவன் சொல்றார் பாருங்க. 1 நாளாக 29ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனாய் இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. அதனாலதான் நாம சொல்றோம், யாக்கோபிலோர் வெள்ளி ஒதுக்கும் என்று இஸ்ரேல் செங்கோலுக்கு கதிக்கும் என்று ஆக்கமிழந்து மது வாக்குரைத்து பல தீர்க்கன் மொழி பொய்யாத பாக்கியமில் யுத அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயோனை வீழாது. மையத்தரகை தோந்து பார், மேற்கு திசை வழி காட்டி செல்லுது பார். மையத்தரகை தோந்து பார், மேற்கு திசை வழி காட்டி செல்லுது பார். பூசனை காண துணைகள் கொண்டி அமை பொன்னடி மணந்து நடுவுண்டு. பூசனை காண துணைகள் கொண்டி அமை பொன்னடி அரசனை காணாமல் இருப்போமோ நமதாய் கழிப்போமோ. அலங்கார மனம் ஒன்று தோன்றுது பார், அதில் அழகு மனம் கண்ணும் கவருது பார். இளவரசன், ஏன்னா அவர் பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவாகிய பிறந்திருக்கிறவர் எங்கே? இங்கே ராஜா வேதனைப்படுறான். நான் இந்த கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் இருக்கும்போது தேவனுடைய பெட்டி வாசமாக இருக்கே, அவர் திரைச்சலின் நடுவே இருக்கே,
அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், அது அரண்மனை தான். அதனால தான் சொல்கிறான், இது சாலமோன் இன்னும் சின்ன பையனாக இருக்கான், வாலிபனாக இருக்கிறான், வேலையை பெரிய வேலை, என்னால் இயன்ற மட்டும். அங்கே சொல்கிறார் பாருங்க, தாவீது சொல்றார் பாருங்க, என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சையினால் என்ன என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்பட்ட காந்தியுள்ள கற்களையும், பல வர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகல ரத்தினங்களையும், கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் உள்ள நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மனப்பூர்வமா கொடுக்கிறங்க வாங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான். அவ்வளவு சந்தோஷப்பட்டவன் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில் அவனை வச்சாங்கன்னா அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 நாளாகமம் 17:10, உன் சத்துருக்களெல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்தி கர்த்தர் உனக்காக ஒரு வீட்டை, கர்த்தர் உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். அப்படி கட்டி கொடுத்த வீட்டில் இருக்கும்போது நாமளா இருந்தா சரி, நான் கட்டின வீடு கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர் யார்? பிரயாசம் விருதா. கர்த்தர் உன் வீட்டை காவாராகில் அதை காக்கிறவனுடைய காவல் விருதா. மறந்துடக்கூடாது. உள்ள உட்காந்து யோசிக்கிறான், என் தேவனுடைய ஆலயத்தின் பேரில் இருக்கிற வாஞ்சியனால இவ்வளவு சேர்த்தேன். நாத்தான் சொன்னா, உம்முடைய இருதயத்தின்படியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கா. ராத்திரி நாத்தானை கூப்பிட்டு செல்போனில் கேட்டார், யாரை கேட்டு சொன்னேன்? ராத்திரி ஆண்டவர் கூப்பிட்டார் செல்போனில், யாரை கேட்டு சொன்ன நீ? உடனே நாத்தான் வந்து திரும்பி சொல்கிறார் பாருங்க, அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில், உம்முடைய மன விருப்பன்படி செய்யும், மனதில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு போயிட்டார். போன உடனே எசேக்கியா எப்படி திரும்பி வந்தாலும் அதே மாதிரி இவரும் திரும்பி வந்தார். திரும்பி வந்து என்ன சொன்னார் வாசிங்க? அந்த ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ, நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் எங்கேயாவது எனக்கு ஒரு ஆலயம் வேணும்னு கேட்டனாப்பா? அப்படி எங்கேயாவது சொன்னதுண்டா? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக முறியடிமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு நாமத்தை உனக்கு கொடுத்தேன். அதனாலதான் தாவீது என்ன சொன்னான்? தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா தாவீதை போல நடனமாடி
அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, கேதுரு மரமா இருந்தா உயர்ந்த ஸ்தானம் உண்டு. ஏன்னா உன்னதத்தில் வைக்கப்படுகிறது. ஒலிவ மரம் கிருபையை சார்ந்திருக்கிற மரம். சந்தன மரம் வாசனை வீசுகிற மரம். ஒலிவ மரம் அபிஷேக தைலம். இதில் எந்த மரமா நீங்க இருக்கீங்க? நான் இருக்கேன். எந்த மரமா நான் இருக்கிறோம்? எனக்கு அன்பானுள்ளே, இதை விட இன்னொரு மரம் இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு பார்த்ததில் அது மரமாகவும் இல்லை. ஆனால் ஏசாயா எழுதி வைத்திருக்கிறான். 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின, அவர்கள் தங்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். நீதியின் விருட்சம் ஒரு மரம் கிடையாது. ஆனா இந்த நீதியின் விருட்சம் எதுக்கு வந்துச்சு? ஏன்னா அவர் தான் சொல்றார், அவர் நீதியின் தேவன். அதனாலதான் சங்கீதக்காரர் 119 164 சொல்றான், உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறேன். இந்த நீதியின் விருட்சத்தினுடைய வேலை என்ன? ஒருவரும் கெட்டு போகாமல் எங்க வந்து சேரணும்? நித்திய ஜீவனை பெற்று. அல்லேலூயா. அந்த நீதியின் விருட்சமாவது நம்ம இருக்கமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. கேட்கிறதோட விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். எங்கள் ஆலயத்தில் எப்போமாவது டைம் தான் வந்து பாருங்கள், 2 சபையிலையும் 2 கண்ணு தெரியாத மக்கள் வருவாங்க. இவங்களை ஞாயிற்றுக்கிழமோடு நான் சாப்பிடாமல் அனுப்புனதில்லை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 கிலோ அரிசியும் கையில் கொடுத்து அனுப்பேன். இது வரைக்கும் நான் எந்த போட்டாவும் உங்களுக்கு போட்டதில்லை, போட போகிறதும் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய கண்ணுக்கு மறைவாக நம்ம எதை செய்ய முடியும்? எனக்கு அன்பார்கள், நீங்களும் கர்த்தர் ஏவினால் இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு பிரதர்? முக்கியமான தேவை எல்லாமே தேவை தான். ஒரு கட்டுமான பணி நடக்குது, பார்வையற்ற சகோதரிகள் தங்குறதுக்காக. இதுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு சதுரடி 2300 ரூபா. உங்கள் பிறந்தநாள் திருமண நாளில் கர்த்தர் உங்களை ஏவினால் ஆலயத்தில் வர்ற அத்தனை பார்வையற்றவங்களும் சாப்பாடு இருக்குது. 2 ஆலயத்தில் உதவலாம், முடிஞ்சால் 1 கூட உதவலாம். அது மட்டும் இல்லை, எத்தனையோ பார்வையற்ற மக்களுக்கு கண்ணை கொடுக்க முடியாது, ஆனால் ஊன்றுகோலை கொடுக்கலாம், நல்ல துணிமணிகளை கொடுக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு கல்விக்காக உதவலாம். வருஷத்துக்கு ஒரு திருமணம், 2 கண்ணு தெரியாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உண்டு. கர்த்தர் ஏவினால் நீங்கள் இப்படிப்பட்ட காரியம் அநேகம் இருக்கிறது. எப்படி பிரதர் நாங்கள் உதவ? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டு இருக்கோம். ஜிபே, ஃபோன்பே, இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நாங்கள் அக்கௌண்ட்டில் வைக்கிறது வழி இருக்கான்னு கேட்டால் தனி அதற்கென்று வாய்ப்பே இருக்கிறது. நீங்கள் இடத்துல கேளுங்க, அதற்கான நம்பரை தருவேன்.
நீங்கள் அதை அனுப்பிட்டு எனக்கு உங்கள் ஆதார் நம்பரும் பேன் கார்டு நம்பரும் அனுப்புவீங்கன்னா உங்களுக்கு கணக்கு வைப்பதற்கு அதுக்கு வரி விலக்கான உதவி செய்யவும் முடியும். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த நாளிலே நாங்கள் இந்த 9ஆம் மாதத்தில் ஒரு கேதுரு மரத்தை போல உன்னதத்தில் இருக்கிறோமா, அல்லது விலையேற பெற்ற ஒரு நிலையில் இருக்கிறோமா, அல்லது ஒரு நீதியின் விருட்சமாகவாவது நாங்கள் மாறி இருக்கிறோம்? எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள உதவி செய். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் செழிப்பில்லை? எங்களுக்குள் இருக்கிற வாசனை என்ன எங்களுக்கு தெரியலை, எங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் என்னவென்று எங்களுக்கு தெரியலை, எங்களுக்குள் இருக்கிற மேன்மை என்ன எங்களுக்கு தெரியல. ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.